நம்ம இதே சமயத்துல இது அதாவது தனிப்பட்ட நபர்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவுகளை பத்தி எல்லாம் சொல்றீங்க. அரசாங்கம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி எல்லாம் வச்சிருக்குது. அது குறித்து நம்ம விரிவா பேச வேண்டியது இருக்குது. மதுரையில இருந்து பாமையன் நம்மள்ட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2005 வந்து அது கொண்டு வரப்பட்டிருக்குது. இது வந்து தமிழகத்தில் இன்னும் அமலாக்கப்படாத நிலைமையில் இருக்குது. இந்த சட்டத்தினோட முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சட்டத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் போன விவாதத்தை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட செய்தி மட்டும் இல்லை, அதாவது அறம் சார்ந்த கோட்பாடு என்பது தனிநபர் சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லை, ஒரு அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, சர்வதேச அரசுகளுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தனிநபர் வந்து படித்து மேலே போய் கார் வாங்கிக்கலாம், ஒரு பங்களா கட்டிக்கலாம் அப்படிங்கிற பார்வையை கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். இப்போ எது வாழ்க்கை அப்படிங்கிற பார்வை வந்து நமக்கு கொடுக்கப்படலை. இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு வணிக நோக்கு இருக்குது. நீங்கள் அதை யாருமே நம்ம கணக்கில் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு யார் பின்னாடி இருக்கா காரணம் இல்லை. இந்த காரை வாங்கி இப்படி ஒரு காருக்கு மேலே 2 கார் வாங்கணும்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மையப்படுத்தப்பட்ட ஒரு உற்பத்தி முறை என்ற இந்த போக்கு இருக்குல்ல, இதை வந்து தொடர்ந்து செய்யக்கூடியது சில குறிப்பிட்ட நிறுவனங்கள், குறிப்பிட்ட அமைப்புகள் தங்களுக்கான பணத்தை ஈட்டுவதற்காக கொடுக்கப்படுற ஒரு செய்தி தான் ஒழிய இது என்னவோ தனிநபர் சம்மந்தப்பட்டதில்லை. இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் நடக்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஒரு வகையான ஒரு போக்கு. அதனால் அந்த போக்கை நம்ம புரிந்து கொள்ளாட்டி இதில் இந்த சிக்கலிருந்து விடுபட முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் தொடர்பான செய்திகளை நம்ம பேசலாம். இப்போ சொல்லுங்க ஐயா. 2005 வந்து அது பாராளுமன்றத்தில் அல்லது ராஜ்யசபையில், அதாவது மாநிலங்களவையிலேருந்து கொண்டு வரப்பட்டு அப்புறம் நம்முடைய நாடாளுமன்றத்தில் 2006 வந்து அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து தேசிய அளவில் வந்த ஒரு சட்டம். இதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஆணையத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்கின்ற அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து தலைவராக அந்தந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் அதற்கான ஆணையம் இருக்கணும் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான அமைப்புகளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சட்டங்களாலோ அல்லது இந்த ஆணையங்களாலோ பெரிய அளவில் வந்து பெருசான ஒரு சாதனைகளை செய்ய முடியலை. ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். இதற்கு காரணம் வந்து அவங்கள குறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு அல்லது வெள்ள பேரழிவு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய பட்டியலில் நீங்கள் குறிப்பிட்ட மாநிலங்களை பட்டியலில் இணைக்கிறாங்க. எந்தெந்த மாதிரியான ஒரு பெரிய அளவு பேரிடர்கள் ஏற்படக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வறட்சியை பற்றி தான் இருக்கும், அங்கே வெள்ளத்தை பற்றிலாம் இருக்காது. நமக்கு சுனாமி வந்தபோது தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரிய பேரிடர் அப்படிங்கிற பட்டியலில் வந்தது. ஒரு 5 குறிப்பாக அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி சில ஒரு 4-5 மாநிலம், ஒரிசா போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் வெள்ள பேரழிவு அப்படிங்கிற பற்றியான பட்டியலில் வந்திருக்கு. தமிழகம் வந்து இனிமேல் தான் அதில் இடம்பெறும்னு நான் நினைக்கிறேன். அப்போது வெள்ளத்தை பற்றியான ஒரு பார்வை, அது வந்தால் எப்படி நம்ம வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அனுபவமும் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து பொதுவாக எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் அதை குறிப்பாக ஒரு 4-5 முறைகளில் நம்ம அதை சரி பண்ண முடியும். முதல்ல வந்து ப்ரிவென்டிவாக என்ன செய்யணும், அது எப்படி தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன செய்யணும், அப்புறம் வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட இப்போ இந்த சமயத்துல இந்த வெள்ள பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்பவே தேவை அப்படின்றத எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல மத்திய தலைமை கணக்காயம் சமீபத்துல ஒரு தகவலை வந்து வெளியில கொண்டு வந்திருந்தது. தமிழ்நாடு எவ்வளோ ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட ஒரு முன்னெச்சரிக்கையோட நடந்துக்குச்சு அப்படின்றத பத்தி அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன தகவல்கள் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வெள்ள பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப போதாமையா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. 1990 2014 வரைக்கும் தமிழக அரசு அதாவது 394 கோடி ரூபாய் வந்து வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் செலவிட்டதா வந்து கணக்கு சொல்லுது. 2014 இந்த தமிழகத்தோட வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து வலுவற்று இருக்குது அப்படின்னு மத்திய தலைமை கணக்காயமே ஒரு தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம இதை பத்தி விரிவா பேசலாம். செந்தமிழன், உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வெள்ளம் வந்தா இல்ல பெரிய பேரிடர் வந்தா இதைய தடுக்கிறதுக்கான இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு அந்த தொலைவுல ஒரு டீம் வேலை செய்யும். ஏதாவது பேரிடர் வந்தா அவங்க உடனடியா அதை பத்தி தகவல்களை எடுத்துக்கிட்டு உடனடியா அதுல அந்த பணியில வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ்ல இதெல்லாம் எவ்வளவு சாத்தியமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்? இது மக்கள்கிட்ட சொல்லுங்களேன். 50 கிலோமீட்டர் அப்படின்னா சென்னையில் ஒன்று, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட செங்கல்பட்டில் ஒன்று இருக்கும். இப்போ வாங்கின அடிக்கு இந்த 2 குழுக்கள் என்ன செய்ய முடியும்? இது பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. இது மறுபடியும் வந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளையோ ஏற்பாடுகளையோ குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்ம இந்த தீர்வை நோக்கி போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் வெள்ளம் வரும், மறுபடியும் புயல் வரும். வரும்போது காப்பாற்றுறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறது நம்மளால் ஒத்துக்க முடியுதா? கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பார்ப்போமே. மறுபடியும் வர வேண்டான்றது தானே ஒரு நியாயமான சிந்தனையாக இருக்க முடியும். ஏன் அதை பற்றி அரசு சிந்திக்க அதுக்கான பெரிய பெரிய ட்ரில்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய எக்ஸசைசஸ் பண்ணணும், ரிஹர்ஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை எல்லாம் அந்த சட்டம் முன்வைக்குது. அதெல்லாம் என்னன்னா ஆபத்து வந்த பிறகு. நான் என்ன கேட்குறேன், ஆபத்து நிச்சயமாக நீங்கள் இயற்கை பேரிடரே கிடையாது. முதல்ல அந்த வார்த்தைக்கு வருவோம். மனிதர்களால் செய்யப்பட்ட பேரிடர், மனிதர்கள் உருவாக்கிய பேரிடர், இயற்கை பேரிடர் இல்லை. மழை 100 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்குது அப்படின்றாங்க. அது எப்படி நீங்க செயற்கை பேரிடர் மனிதனால ஏற்பட்டதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ புயல் தானே புயல் ஏன் வந்துச்சு? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாஜிகிஸ்தானில் 7.2 ரிக்டர், அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பகுதியில், அதுக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம். குளோபல் வார்மிங்னு ஒரு கருத்து உருவாகியே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. 2025ஆம் ஆண்டு சென்னை மும்பை ஆகிய நகரங்களுடைய கணிசமான பகுதி கடலுக்குள் போய்விடும் என்று குளோபல் வார்மிங்கை பற்றி முன்னறிவித்த நிபுணர்கள் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டாங்க. இது இங்கே சொல்லப்பட்டிருக்கா இந்த செய்தி? மாலத்தீவு மூழ்கி போயிடும், அந்தமான் தீவு கிட்டத்தட்ட காணா போயிடும், பங்களாதேஷோட கணிசமான பகுதி மூழ்கி போயிடும்ன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இமயமலை உருகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பேரிடர் மேலாண்மை செய்வீங்க? இமயமலை உருகுன்னு யாராவது சொன்னாங்களா? இப்போ அரசு அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. அப்போ என்னென்னா, நிச்சயமாக இது இயற்கை பேரிடர் அல்ல. மனிதர்கள் தங்களுடைய மிதமிஞ்சிய தொழில் வளர்ச்சியினால் பூமியோட சூழலை கெடுத்துட்டாங்க. இப்போ பூமி தன்னை பாதுகாத்துக்குன்னா அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே மனிதர்கள் இருக்கணுமா இருக்க வேணாமான்றதை இப்பவும் மனிதர்களோட வாய்ப்பில் தான், சாய்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பா நம்ம பாமையன் கிட்டே இதை பத்தி கேட்போம். ஐயா, இது எப்படி ஒரு பெரிய மனிதனால ஏற்பட்ட ஒரு செயற்கை பேரிடர் அப்படின்றத கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏற்கனவே சொல்லப்போல 1992 ரியோ டி ஜெனிரோவில் அஜெண்டா 21 அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. என்னென்ன செய்யணும், அதாவது இப்போது நம்முடைய வளிமண்டலத்தில் 350 ppm கார்பன் டை ஆக்சைடுக்கு மேலே போயிட்டா திருப்பி ரெக்கவர் பண்ணவே முடியாது அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 386 ppm போயிடுச்சு. அப்போது நம்ம தாண்டி போயிட்டோம். தாண்டி போன பிறகும் இயற்கை நம்மளை காப்பாற்றுனா இயற்கையினுடைய அருள் தான், அதில் ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இதை பற்றி எந்த விதமான புரிதலுமே நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்றதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இப்போ எங்களை போன்றவங்க பேசுகிற குரல் ஒரு மெல்லிய குரலாக இருக்குது. இது தொடர்ந்து வளர்ச்சியை பற்றியான பரிசீலனை வேணும். டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு கொச்சையான வார்த்தையாக போயிடுச்சு. இப்போ அது எல்லாரும் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம். ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொல்லாடலை நம்ம உலகம் பூரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. இன்னமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா வரணும், 3 லட்சம் கோடி வந்தால் நல்லாயிருக்கும், 4 லட்சம் கோடி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வரக்கூடிய இந்த நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து எங்களுக்கு தொழிற்சாலை வேணும் அப்படின்னு போராடினாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தொழிற்சாலை வேண்டான்னு போராடுறாங்க. நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, பல நிகழ்ச்சிகள் வந்து எங்கள் ஊருக்கு தொழிற்சாலை வேண்டாம் அப்படின்னு தான் போராடுறாங்க. அப்போ தொழிற்சாலைகள் என்பது எதற்கு அப்படின்னா வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வேலைகளை அழிச்சிருக்கு. எடுத்துக்காட்டால் இப்போ இந்த குப்பை மேலாண்மை அல்லது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுகிறோம். யாருமே பிளாஸ்டிக்கை பற்றி பேசுகிறதே கிடையாது. இப்போ இன்றைக்கி சென்னையில் இந்த குப்பையை அதாவது மக்க வைக்க செய்கிறது பாக்டீரியாக்களுடைய வேலை, நம்மளுடைய வேலை கிடையாது. உண்மையிலே அது மக்கக்கூடிய கழிவாக இருந்திருந்தால் இந்த ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அது இயல்பாகவே மக்கி போயிருக்கும். ஆனால் ஏன் மக்களை மக்காமல் போக அந்த ரீசைக்ளிங் அந்த வேலை ஏன் நடக்கலை அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கேரி பேக்கு பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக் என்ன செய்யுதுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான பயோடீக்ரேடபிள் மேட்டரை கூட வந்து மக்க விடாமல் தடுக்குது.
அப்போ இதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கல. தொடர்ந்து கேரி பேக்கை தடை செய்யுங்க, வேணாம், பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் கடலூரில், திருவாரூரில் பல ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா பல நீர்வழி போக்குவரத்துகள் அடைச்சிருக்கதே இந்த பிளாஸ்டிக் பைகள் தான். இதை பத்தி நம்ம யாருமே ரொம்பவே நம்மளுக்கு உணர்த்துது. இது செயற்கையாக ஏற்பட்ட பேரிடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனை வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இது வந்து இயற்கை பேரிடர் கிடையாது, செயற்கை பேரிடர் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புள்ளியை வந்து 2 இயற்கை ஆர்வலர்களுமே சொல்றாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம பொருட்களை வாங்கி குவிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு புறம் இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து நம்மளுடைய நீர்நிலைகளையே அழிச்சிருக்குது. நம்மளுடைய இயற்கையா மக்கி போற குப்பைகளை கூட அப்படியே வச்சிருக்கிறதுக்கு காரணம் இப்போ அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது அப்படின்றத விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதுல எல்லாம் பார்க்கும்போது அதை நம்ப வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு அதுல நம்பிக்கையும் வருது. இதை நோக்கி, இந்த தீர்வுகளை நோக்கி தான் நாம அடுத்த கட்டத்தில் பேச போறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மயம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.